அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி. 9th Sense Strengths and Consults மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர், ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக தங்களுடைய அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சார் ப்ளீஸ். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை பொழுதில் நற்புலரி வேலை தளத்தில் நற்புலரி நாம் அனைவரும் இணைந்திருப்பது ஒரு நல்லதொரு விஷயத்தை பயிற்றுவித்துக் கொள்ள. எவ்வளவோ ஆளுமைகள் இங்கு வந்து நமக்கு பயிற்சிகள் வழங்கினாலும் ஒரு சிலர் எப்போதும் குறிப்பிடத்தக்கவர்களாகவே இருக்கின்றார்கள். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்று சொல்வார்கள். அதுபோல் இன்று நமக்கு ஒரு இளம் பயிர், இளம் பயிற்சியாளர் அவர்கள் பயிற்சியை வழங்க இருக்கின்றார். இவர் கேவி எழுப்பக்குடி ஒரு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி. லேர்ன் அண்ட் பிளே என்கிற டைட்டிலில் யூடியூபராக தனது தங்கையுடன் இணைந்து யூடியூபை நடத்தி வரக்கூடிய ஒரு சிறுமி. ஏற்கனவே நமது தளத்தில் பயிற்சிகளை வழங்கி இருக்கின்றார். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஆம், பேச்சு புயல். அவரின் இளம் புயல் பேச்சாளர் இவர். பயிற்சி எடுப்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் நம்முடன் அனுமதி கேட்டு தொடர்ந்து பயணித்து வருகின்றார். எதிர்கால லட்சியம் என்ன என்று வினவிய போது IAS ஆவதே என்னுடைய லட்சியம் என்று உறுதியிட்டு கூறி வரும் இவர் அதற்கான அனைத்து விதமான தகுதியிலும் உறுதியை பெற்றிருக்கக்கூடிய ஒரு இளம் மாணவி. 8ஆம் வகுப்பு பயின்று வரும் இவர் இன்று நமது பயிற்சி தளத்தில் பயிற்சி வழங்க இருக்கின்றார். அவர்தான் எம் காயத்ரி, 8ஆம் வகுப்பு மாணவி. நம் பேச்சு புயல் நம்முடன் தொடர்ந்து பயணித்து வரும் ஆசிரியை, கணித ஆசிரியை நித்யாதேவி அவர்களின் மூத்த மகள் எம் காயத்ரி அவர்கள் இன்று நமது பயிற்சி வழங்க இருக்கின்றார். அவரை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்து தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்கள் பயிற்சியை நீங்கள் துவங்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா காயத்ரி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விளையாட்டு சுடோக்கு. இந்த சுடோக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஜப்பான் விளையாட்டு. ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சுடோக்குல எப்படி இருக்கும் இந்த சுடோக்குல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா 9 கட்டங்கள் இருக்கும். ஆனா 9 கட்டங்கள் எந்த பாக்ஸ்ல இருக்கும்னா ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 9 கட்டங்கள் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிற 9 கட்டங்கள் மாதிரியே அடுத்தடுத்து 9 கட்டங்கள் இருக்கும். அது ஒரு சில குறிப்பிட்ட விதிகளோட ஒரு நம்பர்ஸ வச்சு விளையாடலாம். சில நேரத்துல லெட்டர்ஸ் வச்சு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா விளையாடுவாங்க. அதனால மொத்தம் நம்ம எண்ணி பார்த்தோம்னா 83. விவேகானந்தன் சார் எதுக்கு கை ரேஸ் பண்ணியிருக்காரு? விவேகானந்தன் சார், நீ ப்ரொசீட் பண்ணணும். பக்கத்துல உங்க பேரண்ட் இருந்தா கரெக்டா இருக்கும். யூடியூப் நீங்க அப்லோட் பண்றப்ப அந்த கிட்ஸ் மட்டும் இருக்க கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதுக்கு தான் வேற எதுல ப்ளீஸ். முன்னாடியே சொல்லியிருக்கீங்களா? ஏன் வரல? இல்ல முன்னாடி சொல்லியிருக்கோம். அது ஏதாவது மிஸ் பண்ணிருப்பாங்க, மறந்துருப்பாங்களா? அதுக்காக தான். சுமதி மேடம் என்னன்னு பாருங்க. நித்யாதேவி மேம், இல்ல ஒரு ஓனி போட்டு உட்கார முடியுமா கூட? ஓகே,
இதுல வந்து 9 கட்டங்கள் இருக்கும் ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல. அடுத்து வந்து அதே மாதிரியே 9 பாக்ஸ்ல இருக்கும். அதுலயும் 9 கட்டங்கள் இருக்கும். மொத்தமா வந்து 81 கட்டங்கள் சின்ன கட்டங்கள் இருக்கும். அது வந்து அதோட குறிப்பிட்ட ரூல்ஸோட வந்து நம்பர்ஸ் வச்சு விளையாடலாம், நிறைய லெட்டர்ஸ் வச்சு விளையாடலாம். இது வந்து ஒரு புதிய விளையாட்டுன்னு சொல்றாங்க. இந்த புதிரை வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய லெவல்ஸ் இருக்கு. அதுல ஈஸியான லெவல்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய நம்பர்ஸ் முன்னாடியே கொடுத்திருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டமான லெவல்ல வந்து நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான லெவல்ல வந்து நிறைய நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு சுடோக்கு செய்வோம். நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் ஜப்பான்ல வந்து 1986ல வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் 2005ஆம் ஆண்டுலதான் வந்து உலக அளவுல எல்லாருக்கும் வந்து பிரபலமாச்சு. இது சுடோக்குன்னா ஜப்பானோட வேர்ட்ல வந்து என் இடம் அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து சின்ன சின்ன கட்டங்களை வந்து வச்சு ஒரு சதுரமா வரும். அந்த சதுரமான அறைய வந்து பெரிய சதுர அறைக்குள்ள வந்து 9 சதுர அறை போடும் போது அதை வந்து சட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 1ல இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கும். ஏற்கனவே சில நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. மீதம் உள்ள கட்டங்கள்ல தான் நம்ம வந்து நிரப்புற மாதிரி இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, இந்த சைடு இருக்க ஃபர்ஸ்ட் கட்டத்துல வந்து 9 இருக்கணும். அடுத்து நேரா 9 இருக்கணும். இங்கிட்டு 9 இருக்கணும். அதுல வந்து எப்பயும் வந்து ஒரு நம்பர்ஸ் இன்னொரு நம்பர்ஸோட ரிப்பீட் ஆகக்கூடாது. அந்த ரிப்பீட் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து மொத்த ஆன்சர் தப்பாதான் கிடைக்கும். இது அதோட ரூல்ஸ். இது வந்து சில நேரத்துல ஜிக்ஸாக்காவும் இருக்கும் இந்த இது. அதுக்கப்புறம் வந்து அந்த பசில்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானு சொல்றாங்க. நம்ம இப்ப வந்து இன்னொரு பசில் ஒண்ணு பார்ப்போம். அந்த பசில் வந்து நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஈஸியான லெவல் தான் எடுத்திருக்கேன். அந்த ஈஸியான லெவலுக்கு வந்து பசில் பார்ப்போம். இப்ப இது ஃபர்ஸ்ட் லெவல். பாத்தீங்களா, நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுக்கல, நம்மளாம் கண்டுபிடிக்கணும். இதுல வந்து இதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ். இதுல வந்து இப்படி ஒரு கட்டங்கள்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எந்த பாக்ஸ்ல வந்து கம்மியா இருக்கோ அந்த பாக்ஸ நம்ம எடுத்துக்கணும். இப்ப நீங்க கேமராவை ஆட்டாம பிடிங்க பாப்பா. இதுல வந்து நீங்க இப்ப வந்து என்ன பாக்கணும்னா, இந்த நம்பர் வந்து இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. இல்ல 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 இங்க கேமரா நீங்க நோட்டை உங்க வாட்டியத்துக்கு திருப்பினீங்கன்னா இங்க பாக்குறவங்களுக்கு கிளியாரிட்டியா இருக்கு. அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நேரா வச்சீங்கன்னா தான் அது நேரா அனைவருக்கும் புரியும். ரெண்டாவது ரொம்ப கட்டமும் சின்னதா போட்டிருக்கீங்க. ரொம்ப புரியல யாருக்கு என்ன எழுதிருக்குன்ட்டு. அதனால க்ளோஸா வச்சுங்க. சொல்ல வேண்டியது கிளியரா சொல்லுங்க. இந்த கட்டத்துல வந்து 3 இருக்கு, இந்த கட்டத்துலயும் 3 இருக்கு. அப்ப வந்து இந்த கட்டத்துலதான் 3 இல்ல, இந்த கட்டத்துலதான் 3 வரணும். அப்படி பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள ஒரு கோடு இருக்கா, இந்த கோட்ல வந்து ஒரு ஃபுல்லா வந்து 3 ஏற்கனவே இருக்கு, அதனால வராது. அப்ப இங்கேயும் வராது. அப்ப இந்த 3 வந்து இந்த 3 கட்டத்துல ஏதாச்சும் ஒரு கட்டத்துலதான் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம கீழே பார்க்கணும். இந்த இடத்துல 3 இல்ல, இங்க வரும். இந்த இடத்துலயும் 3 இல்ல, இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலயும் 3 இல்ல, இங்கேயும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு பார்த்தாலும் நம்மளுக்கு இது வந்து திரும்ப இன்னும் கொஞ்சத்தை சால்வ் பண்ணாதான் முடியும். அதனால இப்ப நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வரோம். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 இல்ல, இங்க 4 நம்மளால போட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 4 இருக்கு. அதனால நம்ம 4 கண்டிப்பா இங்கதான் போட முடியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 இருக்கு, 2 இருக்கு, 3 4 5 6 7 7 இந்த இதுல இல்ல, இந்த 8 நம்பர்ஸ்ல. அதனால 7 வந்து நம்ம இங்க போட்டுருவோம்.
ஒரு ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப அடுத்த லைன் 2, 5. இப்ப 1 இல்ல, இந்த கட்டத்துலயும் 1 இல்ல, இந்த கட்டத்துலயும் 1 இல்ல, இந்த கட்டத்துலயும் 1 இல்ல. நம்ம அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் இத பண்ணிக்கலாம். இங்க ஆல்ரெடி 5 இருக்கு, இங்கேயும் ஏற்கனவே 5 இருக்கு, இங்கேயும் ஏற்கனவே 5 இருக்கு. அப்ப வந்து இந்த 5 வந்து எங்க வரும்? இந்த இடத்துலதான் வரும். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லா அப்போ 5 வராது, இது ஃபுல்லா 5 வராது. அப்ப இங்கதான் 5 வரும். இத நீங்க வந்து கூகுள்ல வந்து போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதுல வந்து நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஈஸி, மீடியம், ஹார்ட், டிஃபிகல்ட், டெய்லி சேலஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அது நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இங்கனக்குள்ள இப்ப கிளிக் பண்ணீங்கன்னா இங்கனக்குள்ள கலர் வரும், இங்கனக்குள்ள கலர் வரும், இந்த மொத்த பாக்ஸுக்கும் கலர் வரும். அப்ப நீங்க அந்த கலர் வர்றது எண்ணிட்டு மிச்ச நம்பர் எந்த நம்பர் இருக்கோ அது நீங்க இங்க போடலாம். ஏன் அப்படி வருதுன்னா, இந்த பாக்ஸ் ஃபுல்லும் 9 நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இந்த ரோ ஃபுல்லும் 9 நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கணும், இந்த ரோ ஃபுல்லும் 9 நம்பர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அப்படின்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்பதான் வந்து நீங்க அந்த கேம்ல ஜெயிக்க முடியும். ஆனா நீங்க 3 தடவை அதுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். நீங்க புதுசா ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் விளையாடணும். இப்ப இங்க வந்து 1 இல்ல, இந்த இதுல இந்த மாதிரி நீங்க வந்து நிறைய இது வந்து நீங்க கூகுள்ல வந்து போட்டு பாத்தீங்கன்னா வரும். இது மாதிரி நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இது வந்து விளையாட வந்து ரொம்ப நேரம் ஆகும். நீங்களே வந்து போட்டு பாருங்க. இது வந்து உங்க கேம். இது நீங்க பார்க்கதான் வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க விளையாண்டு பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஜாலியா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து இத வந்து வாழ்க்கை கூட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். வாழ்க்கை வந்து வாழ்ந்து பார்த்தாதான் ஈஸியா இல்ல கஷ்டமான்னு தெரியும். ஆனா சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது என்ன வாழ்க்கை, இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. அது ஃபர்ஸ்ட் நான் இத பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். நம்பர்ஸா இருக்கே, எப்படி போடுறது என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு தடவை தான் ரூல்ஸ் பார்த்தேன், உடனே புரிஞ்சிருச்சு, விளையாண்டேன். ஆனா வந்து நான் இது விளையாண்டு முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ஆச்சு. அது கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா முடியும். அதனால பிராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். அதனால வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி விளையாடுங்க. நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து கண்டினியூ பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம வந்து இன்டோர் கேம்ஸா இருக்கும், இது பிரெயின் கேம்ஸா இருக்கும்னு நிறைய பேர் விளையாட மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெளியில விளையாடுறதுதான் பிடிக்கும். ஆனா இதுவுமே நல்ல கேம் தான். இந்த கேம் வந்து நம்ம விளையாடும் போது நம்ம பிரெயினுக்கு நிறைய ஒர்க் கொடுக்கறதுனால நம்ம பிரெயின் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் விளையாண்டு பாருங்க. இதுல வந்து திரும்ப நான் ஒரு தடவை ரூல்ஸ் வந்து ஒழுங்கா சொல்லல, நான் திரும்ப ஒழுங்கா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன பாக்ஸ், இந்த சின்ன பாக்ஸ்ல 9 பாக்ஸ் இருக்கா? நான் வந்து பெருசாவே போடுறேன். இப்ப இந்த இது இப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னும் பெருசா போடலாம். இதுல பாத்தீங்கன்னா இதுல 1ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கணும் நம்பர். இப்ப நான் வந்து இதுல நானா வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிறேன்னா, இங்க 9, 8, 7, 6, 5, 3, 1. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஈஸி லெவல்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். போக போக இந்த நம்பர்ஸ் எல்லாம் காணாம போயிடும், நம்மளால கண்டுபிடிக்கணும். 1 எல்லாமே இருக்கு, 2 தான் இல்ல, அப்ப இங்க 2 தான் வரும். அந்த மாதிரி இந்த பாக்ஸ்குள்ள வந்து 9 நம்பர்ஸ் வரணும். இந்த சைடு வந்து இன்னும் வந்து இருக்கும். இதுல வந்து இந்த நம்பர் வந்த நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த சைடுமே பார்த்தா இந்த சைடு வந்த நம்பர் ஃபுல்லாமே ரிப்பீட் ஆகக்கூடாது. இதான் அதோட முக்கியமான ரூல்ஸ். ஆனா இது வந்து விளையாண்டு முடிச்சதுக்கு அப்புறம்
நீங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இது ஒரு தடவை விளையாண்டு பாருங்க. அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். இங்க பாத்தீங்களா? இத வந்து சின்ன பாக்ஸ் சட்டகம்னு எதை சொன்னாங்கன்னா இது மாதிரியே 9 இருந்துச்சா, அதாவது 81 கட்டம் இருந்த சின்ன பாக்ஸ தான் இப்படி பெரிய பாக்ஸா சேர்த்ததான் சட்டகம்னு சொன்னாங்க. இப்ப வாங்க நம்ம அந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் பார்க்கலாம். இங்க வந்து 3 கட்டம் காலியா இருக்கு. அப்ப இங்க 1 வரலாம் வாய்ப்பு இருக்கு. 3, 4, 5, 6, 7 வர வாய்ப்பு இருக்கு. விளையாட்டுக்கும் ஏன் உள்ள விளையாடல, வெளியில விளையாடணும் இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தான் வந்து நான் சேர்த்திருக்கேன். ஆனா இது ரொம்ப லேட் ஆகும்னால நான் வந்து இன்னும் நிறைய பேசுறேன். இது டைம் வந்து ரொம்ப ரொம்ப எடுக்கும். 20 நிமிஷத்துக்கு மேல ஆகும். இப்ப வந்து ஏன் வந்து நிறைய பேர் வந்து வெளியில விளையாட மாட்டாங்க, சில பேர் வந்து இந்த கேம் எல்லாம் லைக் பண்றாங்கன்னா, வெளியில விளையாண்டா வந்து பயமா இருக்கு, சில பேர் வந்து கடத்திட்டு போறாங்க, அந்த மாதிரி பண்றாங்க. இப்ப இந்த காலகட்டத்துல வந்து வெளியில விளையாடினா நோய் பரவுது அந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி விளையாடுறது நல்லதுதான். வெளியில இருந்தா ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த், இது வந்து மென்டல் கேம்ஸ் மாதிரி நம்ம மைண்ட்க்கு ரிலாக்ஸா இருக்கும். அதுல வந்து நம்ம பாடிக்கு வந்து ஃபிட்டா இருக்கலாம். கேம்ஸ்னா வந்து எப்படினாலும் விளையாடலாம். இன்டோர் கேம்ஸும் கேம்ஸ் தான், அவுட்டோர் கேம்ஸும் கேம்ஸ் தான். இந்த கேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இதை நான் கண்டுபிடிக்கும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கும் போது. அதாவது ரொம்ப நேரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த கலர் ஆகும் போன்ல, அந்த கலர் ஆகுறதையும் தாண்டி இப்படி கலர் ஆகும், இங்கிட்டு கலர் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு கேம்ஸ். நீங்க ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுல வந்து 4 கட்டம் வந்து ஃபில் ஆகவே இல்ல. அடுத்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கட்டம் ஃபில் ஆகல. அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த எக்ஸாம்பிள் மாதிரி 2 மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கட்டத்துல ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா ஈஸியான லெவல்லயே அப்படி ஆயிடுச்சு. அதான் இந்த வாழ்க்கை வந்து அப்படிதான் பார்க்கும் போது ஃபில் ஆகாது. நம்ம வந்து அதை வந்து விளையாண்டு பார்த்தாதான் ஃபுல்ஃபில் ஆகும். அதனாலதான் சொல்லிக்கிறேன். இத வந்து நான் வந்து இன்னொரு தடவை இது கிளியரா தெரியாதனால இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும்னு போன் மூலமா போட்டு காட்டுறேன். நீங்க கூகுள்ல போய் சுடோக்கு ஈஸி அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான சுடோக்கு வரும். அந்த சுடோக்கு தான் நான் வந்து போட்டு போட்டு கட்ட போறேன். ஏன்னா நான் பாக்ஸ் வரையும் போது கொஞ்சம் பென்சில் வச்சு வரைஞ்சனால திக்கா தெரியல. இந்த பாக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது எப்படி இருக்கு பாத்தீங்களா? இங்க 1 கிளிக் பண்ணனால எல்லா ஒன்னும் அங்கங்க கிளிக் ஆன மாதிரி இருக்கு. பாத்தீங்களா? எனக்குள்ள வந்து ஹிண்ட்ஸ் இருக்கு. 3 தடவை நம்மளுக்கு ஹிண்ட்ஸ் கொடுக்கும். இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் பண்ணா 3 தடவை மிஸ்டேக்ஸ் பண்ண உடனே அனுப்பிச்சிரும் வெளியில. எனக்குள்ள டைமர் வந்து எத்தனை நிமிஷம் விளையாண்டோன்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக செட் பண்ணிருக்காங்க. நேரத்தை பொறுத்து விளையாடணுமா? நேரத்தை பொறுத்து இல்ல, நம்ம வந்து எவ்வளவு நிமிஷம் நம்ம விளையாண்டுருக்கோம்னு நம்மளுக்கு தெரியறதுக்காக. டைமர் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு தான் போகும். 0ல ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு நாளும் போகும். இந்த விளையாடுதுப்பா டைம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு கிளிக் பண்ணணும்னு நான் சொன்ன மாதிரி இந்த பாக்ஸ் காட்டுது, இந்த இந்த இடத்துல ஃபுல்லா காட்டுது பாத்தீங்களா? இது நீங்க விளையாண்டு பாருங்க. sudoku.com அப்படின்னு போட்டீங்கன்னா வரும், இல்லைன்னா சுடோக்கு மட்டும் போட்டீங்கன்னாலே வரும். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பழைய விளையாட்டுலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அதுவும் நல்லா இருக்கும். அது வந்து இன்னும் கொஞ்சம் பிரெயின் கேமா நல்லா இருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நீங்க எதுவும் விளையாடுங்க.
இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல அப்ப 1 போடக்கூடாது. இந்த மாரி வந்து நெறைய ரூல்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்க நல்லா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி விளையாண்டீங்கன்னா, டிஃபிகல்ட் லெவல்னா அதோட மாஸ்டர் லெவல், எக்ஸ்பர்ட் லெவல்னு இருக்கு. அதையே நீங்க பாஸ் பண்ணிரலாம். நான் இப்ப சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்க வந்து இந்த விளையாட்ட நல்லா கத்திருப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க இந்த விளையாட்ட விளையாண்டு பாருங்க. நல்லா வந்து பிரெயின்க்கு வந்து ஒரு வேலை குடுத்த மாரியே இருக்கும். நல்லா ரெஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. நீங்க விளையாட்டு விளையாண்டு பாருங்க. நானும் விளையாண்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். அ எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். நீங்க அத வந்து அனுபவிச்சு பாருங்க. ஓகே. தேங்க் யூ. நன்றி காயத்ரி மேம். ரொம்ப அருமையா ஒரு புதிய ஒரு கேமை வந்து அது பழைய கேம் தான், பட் எங்களுக்கு இது புதுசு தான். அறிமுகப்படுத்திருக்கீங்க. நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஃபீட்பேக் வழங்குறவங்க உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஃபீட்பேக் வழங்கலாம். கேக்குதுங்களா? ஃபீட்பேக் வழங்குறவங்க பண்ணுங்க. தாமோதரன் சார். தற்போதைக்கு காலை வணக்கம். ஒரு புதிய முயற்சி. சிறிய குழந்தையாக இருந்தாலும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியாக இருந்தாலும் இந்த அளவுக்கு அது யூடியூப்ல போயிட்டு ஒரு புதிய விளையாட்டை நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அவங்களுடைய டீச்சர், அவங்க அம்மா, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இது போல பெரிய முயற்சிகளை எடுக்கும் பொழுது தாய் கூடவே இருக்க வேண்டும். அப்போ அவங்க சொல்லி கொடுத்தாதான் மற்றவங்களுக்கும் புரியும். புதிய விளையாட்டு என்பதனால் கொஞ்சம் கடினம்தான். நாங்களும் விளையாடி பார்க்கின்றோம். நன்றி மேடம். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். சங்க தமிழ்ச்சி மேம், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அருமையா கொஞ்ச நேரத்துல வந்து சொல்லி கொடுத்தாங்க. இது போல நிறைய விளையாட்டு அக்கா வந்து சொல்லி கொடுத்து இருக்காங்க. நான் கூட நிறைய விளையாட்டுகள் பார்த்தேன். வந்து இது வந்து மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு விளையாட்டு வந்து அருமை மாணவி சொல்லி இன்னும் அவங்க திறன் மென்மேலும் வளர வாயிலாக. நன்றிகள், வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி மேம். சங்க தமிழ்ச்சி அவர்களின் குரலை கேட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமாங்க சார், அவங்க வருவாங்க, சாட் பாக்ஸ்ல 2 மெசேஜ் போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. இன்னைக்கு காயத்ரி சண்டை போட போறாங்கன்றதுனாலே வெயிட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விவேகானந்தன் சார், உங்களோட ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் பிடிச்சாமல் நற்பொழுது வணக்கங்கள். இன்னைக்கு வந்து காயத்ரி வந்து சூப்பரா வந்து சுடோகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு விளையாட்டை இது பண்ணாங்க. இது 2006 காலகட்டத்துல நான் இதை ஆரம்பிச்சது. அப்பெல்லாம் வந்து இந்த இதுல வந்து இதுல ஹிந்து பேப்பர்ல தான் வரும். எப்படி இந்த குறுக்கெழுத்து போட்டின்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த காலகட்டத்துல வந்ததுதான் சுடோக்கு. அப்ப இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஈஸி, மீடியம் இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஈஸின்றதுல வந்து அந்த இதுல வந்து முக்கியமா அந்த வாழ்க்கை படம்ன்றதுன்னு சொல்றப்ப காயத்ரி சூப்பரா சொன்னாங்க. என்னன்னா வந்து வாழ்க்கையில முயற்சி முயற்சி முயற்சி, பயிற்சி பயிற்சி பயிற்சி, இதுதான் வந்து ஒரு மனிதனை வந்து உருவாக்கும் அப்படின்றதுல அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க வந்து இதுல வந்து எப்பயுமே வந்து ஒரு பேபி ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிச்சு பானி ஸ்லோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு காலகட்டத்திலயும் இருக்கும். ஸோ இப்போ நான் முத இந்த சுடோகோ பாக்குறப்ப என்னடா கட்டங்கட்டமா போட்டுருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி தோணும். பட் ஆனா வந்து இதை நம்ம யோசிக்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறப்பதான் நம்ம வந்து உண்மையாவே மகிழ்ச்சின்றது வரும். குழந்தைகிட்ட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா வந்து தேடல் தான். இருக்கிறதுல பெஸ்ட் இனோவேட்டர் அப்படின்னா குழந்தை தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த விஷயத்துல நம்பரை தேடி தேடி பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். அது வந்து ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து முக்கியமானது என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து இதுல வந்து தேவையில்லாத விஷயத்தை எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாத விஷயம்ன்றது எப்படின்னா ஒரே நேரத்துல வந்து நம்ம வந்து தப்பா போட்டுட்டோம் அப்படின்னா டோட்டலா திருப்பி வந்து டோட்டல் ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணாலும் முடிஞ்சிடும் டோட்டலா. அப்ப
எது தேவையில்லை அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு எது தேவையானதை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றத சுலோகுல இருந்து கத்துக்கிட்ட விஷயம். காயத்ரி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஒரு ஷார்ட் பீரியட்ல கையிலேயே போட்டு கூட ரொம்ப சிறப்பா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. வாழ்த்துக்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேன. 2024க்கு இளைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நன்றி விவேகானந்தன் சார். ஜனனி, உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். ஜனனி. Good morning to everyone. குட் மார்னிங். உள்ள வந்து நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ண காயத்ரி. ஸோ சுடாக் வளர்றதுனால வந்து குழந்தைங்களுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ஆகுதுன்னுட்டு சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சிறுமூளை வந்து எக்ஸசைஸ் கொடுக்கும், அதனால வந்து குழந்தைங்களோட மென்டாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னுட்டு எல்லாம் வந்து சயின்டிஃபிக்கல் கேம் தான் அது. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மூலயமா மேக்ஸ் வந்து ஸ்பீடப். அபாக்கஸ் வந்து இப்ப வந்தது, சுடாக்கு வந்து முன்னையே வந்தது. அபாக்கஸ்க்கு முன்ன வந்து சுடாக்கு விளையாடினவங்க தான் வந்து அபாக்கஸ்ல வந்து ஸ்மால் டேலண்ட் எப்படின்னுட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ வெரி பிரில்லியன்ட் கேம் இது. இது விளையாடணும்னாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். அப்பதான் வந்து இந்த விளையாட்டை வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த பிள்ளை எவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அந்த பிள்ளை இந்த வயசுக்கு இவ்வளோ திறமையா எக்ஸ்பிளைன் பண்ணது, ஒருத்தரை சொல்லி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னா, ஸோ அந்த பிள்ளைக்கு அந்த பொறுமையும் அந்த கேட்கும் திறன் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னுட்டு நம்ம உணரலாம். அதே மாதிரி அந்த பிள்ளைய வந்து என்கரேஜ் பண்றோம். காயத்ரி, நீ இன்னும் நல்லா க்ரோன் அப் ஆகணும். ஸோ என்னோட பிளெஸிங்ஸ் ஃபார் யூ. 2024 வந்து இன்னும் நீ வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ண நீயும் வந்து எங்களை மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியில உள்ள வரலாம். நன்றி நன்றி ஜனனி மேம். நன்றி ஜனனி அவர்களே. இன்று வந்து உங்கள் ஃபீட்பேக்கை வழங்கியதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. அது மிக அருமையான ஃபீட்பேக். நிறைய விஷயங்களை உள்ளடக்கி சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து யாரு ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க? சார், லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது போல நண்பர்களே, இனிய காலை வணக்கம், நற்புலரி வணக்கங்கள். அதாவது இளம் புயல்னு சொன்னேன். ஒரு விளையும் பயிர் முளையிலே தெரியுன்றதுக்கு ஏற்ப காயத்ரி அவர்கள் வந்து இந்த பயிற்சி தளத்தில் இணைந்து நமக்கு வந்து பயிற்சிகள் வழங்கினார்கள். அவருக்கு நமது பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சுடக்கு அப்படின்ற விளையாட்டை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே அந்த கட்டங்களையும் ஒரு சில இதில் பார்த்துருக்கேன். சிறுவர் கதை புத்தகங்கள்ல இதெல்லாம் வரும். நான் அதை ரொம்ப ஆழ்ந்து விளையாடியோ இல்லை அதுக்கான பயிற்சியோ மேற்கொண்டது இல்லை. இருந்தாலும் அந்த குறுக்கெழுத்து போட்டி மாதிரி அது ஒரு விளையாட்டு. சிலர் அதை வைத்துக்கொண்டு சில பெரியவர்கள் முதல் வயதானவர்களும் உட்காந்து சில வீடுகளுக்கு நான் வந்து போகும்போது அஃபீஷியலாக போகும்போது அவங்க ஒரு பக்கம் உட்காந்து டேபிளில் உட்காந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க சில பெரியவர்கள். நான் ஆச்சரியமா பார்த்துட்டு வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாரை பார்க்க வந்தோமோ அவங்கள பார்த்துட்டு வந்துடுவேன். நான் இது நிறைய இடங்கள்ல நான் பார்த்த ஒரு விஷயம்தான். ஸோ அது ஒரு கேம், மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கேம். இவங்க ஜனனி சொன்னது மாதிரி சிறுமூளை ஊக்குவிக்கும், தூண்டும் ஆற்றலை பெற்ற ஒரு விளையாட்டு. ஜப்பானியர்கள் எப்பொழுதுமே சுறுசுறுப்பானவர்கள், சோம்பலின்றி உழைப்பவர்கள், மூளைக்கு நிறைய வேலை கொடுப்பவர்கள், நுட்பமாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள். அப்படின்ற வகையில் அவர்கள் இந்த விளையாட்டை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நிச்சயம் அதில் ஒரு ஆற்றல் பொதிந்த ஒரு விளையாட்டாக தான் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டை செல்வி காயத்ரி அவர்கள் எடுத்து விளையாட பயிற்சியை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு உறுதுணையாக இருந்த அவருடைய தாயாருக்கு நம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அந்த விளையாட்டை நமக்கெல்லாம் சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் வந்ததே மிகவும் பாராட்டுக்குரியது. அந்த வகையில் அவரால் இன்னும் ஒரு போர்டு, பிளாக் போர்டு மாதிரியோ இல்லை ஒரு பெரிய சார்ட்ல கட்டம் போட்டு அழகாக கொஞ்சம் எல்லாரும் பெரிய இதில் காட்டியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நமக்கும் பார்க்கறதுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். இருந்தாலும் அவர் எளிமையாக சொல்லிவிட்டார். நான் இவர் சொல்லி கொடுக்கும் நேரத்திலேயே நான் போய் கூகுளில் போய்
பார்த்தேன், யூடியூப்ல போய் பார்த்தேன். நிறைய டுட்டோரியல் இருக்கு. சுடோக்கோ எல்லா லாங்குவேஜ்லயும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எல்லா லாங்குவேஜ்லயும் சுடோக்கோ ஈஸி ஸ்டெப்ஸ்ல எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய இருக்கு. அந்த பாப்பா சொன்ன மாதிரி கூகுள் பண்ணி பாருங்கன்னு சொன்னது கரெக்டு தான். பண்ணி பார்த்தேன், இருக்கு. எனவே இந்த விளையாட்டின் ஆரம்ப கட்டத்தை நமக்கு ஆர்வத்தை தூண்டி இருக்கிறார்கள். மேலும் இதை பற்றி விரிவாக கற்றுக்கொள்ள நீங்கள் அந்த யூடியூப் டுட்டோரியலை பின்பற்றி கற்றுக்கொண்டு விளையாடி பாருங்கள். மூளை சுறுசுறுப்படையும், ஜப்பானியர்களுடைய ஆற்றலை நம்மளும் பெறுவோம் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை இந்த இடத்தில் வைத்து பின்னோட்டத்தில் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி லக்ஷ்மணன் சார். ரொம்ப ரொம்ப அருமை. காயத்ரி நல்ல ஒரு விளையாட்டை ஏன்னா நாங்களாம் வந்து அதெல்லாம் போய் உள்ள போய் பார்த்தது இல்லை. ஜனனி பார்த்துருக்காங்க, அவங்க டாட்டர்ஸ்க்கு சன்னுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அதை பார்த்துருக்கேன், அதை கட்ட கட்டமா போட்டு பார்த்துருக்கேன். நான் ஏதாவது இந்த மேகசைன்லாம் வரும், அப்போ போயிட்டு அதை சால்வ் பண்ணிருக்கேன். ஆனால் அது இதுதான்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ இப்போதான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நாங்களும் அதை விளையாடி பார்க்குறோம். நல்ல ஒரு விளையாட்டை உங்களோட லைஃபோட எப்படி மிங்கிள் பண்றது, லைஃப் இஸ் ஏ கேமோட எப்படி மிங்கிள் பண்றது, பல கஷ்டங்கள் வரும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரே பிரச்சனை ஒரே லைன்ல வர மாதிரி அடுத்த லைன்ல வராது இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நிறைய பிரச்சனைகள் மாடலா நீங்க சொல்றீங்களா, கலர் கலரா வரும். கலர் கலரா வர குட்டி ஸ்டோரியில சொல்லிருப்பீங்களே, அது மாதிரி கலர் கலரா நம்ம லைஃப்ல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணணும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இந்த பிரச்சனைல இருந்து வெளியே வரலாம். ஸோ அருமையான ஒரு விளையாட்டை எடுத்து அதை லைஃபோட கனெக்ட் பண்ணி கரெக்டா பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.